கூடுதலாக சொல்வதுங்கிறது மிகையாக சொல்வது மாதிரி ஆயிடுங்கிறதுனால தயங்கி தயங்கி நான் சொல்கிறேன். அவருக்கு பாட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம். என்ன பிரச்சனைனா மற்றவங்களுக்கெல்லாம் பாட்டு எழுதிடலாம். அவருக்கு இலக்கண புத்தகம்லாம் படிக்கணும். மற்றவங்களுக்கு இலக்கணமே தெரியாமல் போய் பாட்டு எழுதணும். அவருக்கு முழு இலக்கணத்தை படிச்சுட்டு போகணும். நம்ம வந்து சுச்சுவேஷன் படி தானே எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் சுச்சுவேஷன் படி சொல்ல மாட்டார். இது வந்து இந்த அணி இலக்கணத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு படம். அந்த படத்தில் இதே மாதிரி தான் ஒரு 5 பாட்டு நான் எழுதினேன். 5 பாட்டு உண்மையிலேயே நான் படித்தது பட்டய பொறியியல் தான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு தமிழ் எனக்கு ஆர்வம் இருக்குது, சங்க இலக்கியமெல்லாம் படிப்பேன்னா கூட பாட்டு எழுதுறதுக்காக ஒருத்தர் இலக்கணம்லாம் கடுமையாக படிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது நினச்சிருக்க நேரத்தில் சுச்சுவேஷனுக்கு போய் கேட்டோம்ன உடனே கனவு காணவே முடியாத ஒருத்தன் கனவு காண்றான். அதை பற்றி பாட்டு எழுதுங்க. கனவு காணவே முடியாதவன் எதுக்கு சார் கனவு காண்றான், அதுக்கு எதுக்கு சார் பாட்டுன்னு நான் கேட்பேன். அவருக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவார். உண்மையிலே சுச்சுவேஷனே சொன்னது கிடையாது. அவர் சுச்சுவேஷன் மாதிரி ஒன்று சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச அவர் முழுமையாக கதை சொல்லி இதுதான் படமாக எடுக்க போகிறேங்கிறது இந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்தை தான் அவர் முதல்ல இதுதான் கதைன்னு அவர் சொல்லி நான் ரொம்ப நம்பிக்கையோட பரவாயில்ல இதுதான் வரும்னு. அப்புறம் அவர் வந்து வீட்டில் வந்து ஒரு தடவை கதை மாதிரி ஒன்று சொன்னார். நாவல் அதுக்கு முன்னாடி நான் படிக்கல. நாவல் படித்தோன்னே நாவலில் சொன்னதுக்கும் நாவலில் இருக்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னேன். நாவல் இருக்கிறத எப்படி படமாக எடுக்க முடியும்னாரு. அப்போ இந்த சுச்சுவேஷன் கிடையாதா, இப்போ என்னெல்லாம் வரப்போகுதுங்கிற மாதிரி மறுபடி